சென்னை பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி செய்ய வந்திருக்கோம். ஒரு மஞ்சள் நீராட்டுக்கு. அது எப்படி செய்கிறோன்னு கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம வீடியோஸ் கீழே நான் 2 நம்பர் இருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுப்பேன். வெல்கம் ஜூஸ்லேருந்து சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே A to Z, வெஜிடபிள் பிரியாணி, வெஜ் புலாவ் எல்லாமே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு கீழே நம்பருக்கும் ஃபோன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிற முறை முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அது மேலே சட்டி ஏற்றணும். சட்டி நல்லா காஞ்ச உடனே ஆயில் ஊற்றணும். ஆயில் போட்டோன்னா நல்லா ஆயில் கொஞ்சம் சூடானவுடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அது மேலே வெங்காயத்தை போடணும். வெங்காயம் நீங்கள் அதை ஸ்டீம் பொறுமையாக வச்சிங்கன்னா சிலுவாக தான் வரும். இதே தீ ஸ்பீடாக வச்சு சீக்கிரம் செய்யணும், பிரியாணி சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு நினச்சி நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு பொன்னிறமாக ஆகிடும். பொன்னிறமாக ஆகும்போது தான் நீங்கள் பிரியாணியில் அடுத்த மசாலா போடணும். இஞ்சி, தக்காளி, மல்லி, புதினா, தயிர், உப்பு, மிளகாத்தூள்லாம் வச்சுட்டு எல்லாமே சேர்த்து ஒரு டபராவில் போட்டு அது பூண்டு மட்டும் நீங்கள் தனியாக போட்டு, இஞ்சி பூண்டு ஒரு சில பேர் ஒன்றா போடுவாங்க, ஒரு சில பேர் தனித்தனியாக போடுவாங்க. காரணம் என்னென்னா ஒரு பெரிய வேலை ஒரு 100 கிலோ, 150 கிலோ, 50 கிலோ அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஒன்றா போட்டுருவாங்க. போட்டு அது நம்ம தனித்தனியாக போகிறது இதில் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இதே மாதிரி நீங்கள் தனித்தனியாக போடுறீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகி நம்ம பிரியாணி தம் விட்டோன்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும். அதாவது நம்ம உப்பு போடல, தக்காளி போடாமல் நம்ம பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் ஆகிடும். அதனால் நம்ம எல்லாமே போட்டு வச்சிடும். வெங்காயம் பொன்னிறமானவுடனே நீங்கள் வெங்காயத்தில் பூண்டு போட்டு வதக்கி அதுக்கப்புறம் மசாலா போடுங்க. நீங்கள் எல்லாமே தனித்தனியாக போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா அந்த ரெசிபியே வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம இப்படி காட்டுறது ஈஸியான ரெசிபி செய்கிற மாதிரி கொதிக்க விட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல் வரும்போது தான் அதுக்கப்புறம் நம்ம கறியை போடணும். அதாவது சிக்கனு. மட்டன் சும்மா 2 வேக்காடு வந்தோடனே நம்ம மட்டன் கறி போடலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த தக்காளி வேகிறதுக்கு, மட்டன் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி அது தெரியாமல் போய்டும். சிக்கன் கடையிலேருந்து வாங்கின்னு வரும்போது ஏற்கனவே அவங்க பாதி வெந்நீரில் போட்டு கழுவி தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு 2 தண்ணியில் நல்லா கழுவி நல்லா இந்த வடிகட்டுற கூடையில் வடிகட்டிடணும். வடிகட்டினா தான், இல்லைன்னா நம்ம பிரியாணியில் போட்ட பதம் தண்ணி பதம் கூடிடும். கேஸ் அடுப்புக்கு விறகு அடுப்புக்கு டேஸ்ட்டு தாங்க வித்தியாசம் வரும். விறகு அடுப்பில் அந்த காலத்துலேருந்தே பிரியாணி விறகு அடுப்பில் செஞ்சால் தான் அந்த டேஸ்ட்டு அப்படின்வாங்க. ஆனால் இப்போ விறகு அடுப்பில் செஞ்சால் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் ஒரு புகையாக இருக்குது அது மாதிரி சொல்லி அந்த சத்திரத்துலேயே நம்மளுக்கு அந்த கேஸ் அடுப்பில் இப்போ வர விறகு அடுப்பில் செய்கிறதுக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் நம்ம கேஸில் செய்கிறோம். கேஸில் நம்ம செய்யும்போது கீழே ஒரு தோசைக்கல் கொடுப்போம். தோசைக்கல் கொடுக்குறதுனால அந்த நெருப்பில் செய்யும்போது நம்ம நெருப்பில் தம் விட்ட மாதிரி அந்த தோசைக்கல் நல்லா கனமான தோசைக்கல் சூடாகி வச்சோன்னா ரெசிபியை பாருங்கள். நிறைய ரெசிபியில் நான் பிரியாணி செய்யும்போது இந்த தோசைக்கல் வச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த தோசைக்கல் சூடான பிறகு சட்டி ஏற்றினீங்கன்னா அந்த மசாலா சட்டி சூடாகி மசாலா கொதிக்கும். அதே மாதிரி தான் அந்த நெருப்பில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் நம்மளுக்கு ஒரு 90% கச்சிடும். அரிசி போட போகிறேன். நம்ம வடித்த அரிசியை பார்த்துங்க. இப்போ பாருங்கள், தம் விட்றேன். அழகாக நாலா பக்கம் சமமாக ஆக்கிட்டு கரண்டியை உள்ளே விடணும். நீங்கள் கரண்டியை உள்ளே விட்டிங்கன்னா தான் மேலே இருக்கிற இந்த அரிசியாக இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்கிற மசாலா உங்களுக்கு வலித்து எல்லாம் ஒவ்வொரு ரைஸில் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வரும் இது மாதிரி கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு இது பார்க்கணும். எப்படி இது தண்ணி சைடில் அழகாக ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கு பாருங்கள். நம்ம கலந்து வச்ச கேசரி பவுட்ரு போட்டால் கொஞ்சம் பசங்க நல்லா செகுப்பாக இருக்குது பிரியாணின்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், தான் பிரியாணி மூடிட்டு ஒரு 25 நிமிஷம் தம்மில் விடுறோம். இது கஞ்சி தண்ணிங்க. இது கம்பல்சரி மேலே வச்சு தான் ஆகணும். ஏன்னா தட்டில் நீர் கட்டும். அந்த நீர் கட்டி கீழே தண்ணியில் சாப்பாட்டில் விழும். அதனால் மேலே சூடு வச்சுருக்கோம். இது நம்ம நெருப்பில் செஞ்சோன்னா மேலே தட்டில் நெருப்பு போடுவோம் தண்ணி சேராது இருக்கிறதுக்கு. மட்டன் பிரியாணிக்கு அதான் சொன்னேன். சிக்கன் பிரியாணிக்கு அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள், தம் விட்டாச்சு.
இப்போ தம் விடும்போது கொஞ்சம் தீ வைக்கணும். தீ வச்சினா தான் உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற தண்ணி வந்து நல்லா அந்த ரைஸில் வலித்து இங்கே சைட்லேருந்து ஆவி வரும் பாருங்கள். இன்னும் 2 செகண்டில் ஆவி வந்துடும் பாருங்கள். இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா, இப்போ நெருப்பில் பிரியாணி செஞ்சோன்னா இந்த மாதிரி ஆவி வரதுக்கு முன்ன நெருப்பு ஃபுல்லாக மட்டமாக்கி வச்சுருப்போம். இப்போ நெருப்பு அந்த ஆவி வந்தோடனே என்ன பண்ணுவோம், நெருப்பு வந்து ரவுண்டாக கட்டி விட்ருவோம். ரவுண்டாக கட்டிட்டு சென்டராக உள்ளே வந்து தண்ணி வச்சு விட்ருவோம். எதுக்குன்னா நடுவில் வந்து அடி பிடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது வந்து அந்த நெருப்பு கட்டிட்ட பிறகு ஒரு 1/2 hour அப்படியே தம்மில் இருந்தால் பிரியாணி சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 25 நிமிஷம் ஆச்சு பிரியாணி திறக்க போகிறோம். சிக்கன் பிரியாணி அதில் மேலே ரைஸ் இருக்கும். ரைஸை வந்து மேலே வந்து திருப்பி போடுவோம். திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ மாதிரி வரும். நல்லா அழகாக வரும். நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி திருப்பி போடுவோம். திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற சாதம் வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா. வந்து சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப அடியில் விட்டு கிண்டினா தான் கீழே வந்து மசாலா இருக்கும். மசாலா வந்து நீங்கள் பெருட்டி எடுக்கணும். பாருங்கள், கீழே வந்து பீஸ் இருக்குது. பீஸ் இருக்கா, பீஸ் உடையில பாருங்கள். அழகாக பந்து மாதிரி இருக்கு பாருங்கள். பீஸ்லாம் ஒரு பீஸும் உடையாது. நல்லா விட்டு போட்டிங்கன்னா ஒரு பீஸும் உடையாது. இப்போ நம்ம பிரியாணி வந்து எல்லாமே சாப்பிடுவோம். சேனலை பாருங்கள், நம்மளை வந்து நம்ம லைக் பண்ணுங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க பண்ணிக்கிங்க. நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.